அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மை அறிஞ்சா நம்ம இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கலாம். எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ அவன் இந்த பிரபஞ்சத்தை அறிகிறான். அதாவது நம்ம பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தோட ஒன்றா இணைப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களால் தான் இணைப்பாக இருக்க முடியும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் திரும்ப நமக்கு கிடைக்கும்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறோம். அப்போது நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ பாசிட்டிவாக நினைக்கிறதும் நல்லதுக்காகவே நினைக்கிறதும் தான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மை அறிய வேண்டும். நம்மை அறிதல் அப்படின்றதுக்கு முக்கியமானதே அமைதியாக இருக்கிறது தான். அதாவது சும்மா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைதியாக சும்மா இருக்கிறது அப்படின்னா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது இல்லை. உங்கள் வேலைகளுக்கு நடுவில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடி அமைதியாக உங்களை நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கிறது தான். முதல்ல அதுக்கு நமக்கு அமைதியாக உட்காரத்துக்கு தெரிஞ்சுக்கணும். கையில் ஃபோன் வச்சுட்டோ இல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டிவி பார்க்குறதோ சாங் கேட்குறதோ இதெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே சும்மா இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அமைதியாக மட்டும்தான் இருக்கணும். அதாவது கண்களை மூடி உங்களுக்குள்ள ஆழ்ந்து உங்கள் மனசு என்ன சொல்லுது, ஏதோ எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம், பேசிகிட்ருக்கோம். மனசு பரவாயில்ல, அது என்ன பேசுது, என்ன உங்களுக்குள்ள நடக்குதுன்னு ஒரு 2 நிமிஷம் கிடைச்சா கூட அந்த 2 நிமிஷம் கண்களை மூடி உள்ளார்ந்து அப்படியே கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மனசு பேசுகிறத டக்குன்னு நிறுத்திடும். இப்போ ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அந்த வழியாக போனோன்னா டக்குன்னு அவங்க நிறுத்திட்டு நம்மளை பார்ப்பாங்க இல்லையா, யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்படியே உடனே அவங்க பேச்சை நிறுத்திடுவாங்க. மறுபடியும் நம்ம அவங்கள கடந்து போனதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் இந்த மனமும். நம்ம ஏதோ ஒன்று உள்ள மனசு பேசும், அமைதியாக உட்காரும் பொழுது அப்போ தான் மனசு என்ன பேசுதுங்கிறதே கவனிக்க முடியும். நம்ம அதை கவனிக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த மனசு அந்த பேச்சை நிறுத்திடும். அப்போ ஒரு அமைதி வந்துடும். இந்த அமைதியில் தான் நம்மளால் இந்த பிரபஞ்சத்தை கூட இணைப்பாகவும் ஆத்மார்த்தமான அந்த பிரபஞ்சத்தை உணரவும் முடியும். அப்படி அமைதியாக உட்கார்ந்து பழக பழக நமக்குள்ள நல்ல நல்ல அதிர்வுகள் உருவாகும். நமக்குள்ள அந்த நல்ல அதிர்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நமக்குள்ள நல்ல அதிர்வுகள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வர 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 நம்மளோட உடம்புல இருக்கிற ஆறால இருந்து வெளிப்படுற அத்தனை உணர்வும் பாசிட்டிவாக மாறி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வெளியில் பரவி அதே சூழ்நிலை, அதாவது அதே பாசிட்டிவான சூழ்நிலையை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம அதை ஈர்ப்போம். ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம பாசிட்டிவாக இருக்க அந்த மேக்னெட் எப்படி அதே அந்த இரும்பு தன்னோட சம்மந்தப்பட்ட அந்த இரும்பை இருக்குதோ அதே போல் நம்ம பாசிட்டிவாக இருக்க பாசிட்டிவான அத்தனை சூழ்நிலைகளை மட்டும்தான் நம்ம ஈர்ப்போம். சரி, ஆனால் பாசிட்டிவ் அதிர்களை எப்படி வெளிப்படுத்துறது? எனக்கு தான் உட்கார்ந்த உடனே எண்ணங்கள் வருது, அதில் முக்கியமாக நெகட்டிவான எண்ணங்கள் தான் நிறைய வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எதை ஈர்க்கிறோமோ அந்த அதிர்வுகளை தான் வெளிப்படுத்துவோம். அதாவது நம்ம அதிகமாக நெகட்டிவ் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். எனக்கு உட்கார்ந்தாலே நெகட்டிவான எண்ணங்கள் தாங்க வருது, கண்ணை மூடினோடனே பயம் வருது, என் ஃப்யூச்சரை பற்றி கவலை வருது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் வருது, இவ்வளோதானா என் வாழ்க்கை, ஐயோ எனக்கு பொருள் தேவையாச்சே, பணம் தேவையாச்சே, வேலை தேவையாச்சே, இதுதான் என் கண்ணை மூடினாலே வருது அப்படின்னா இந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கான எண்ணங்கள் தான் வரும், அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அப்படி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து நம்ம வெளியில் வந்து பாசிட்டிவான எண்ணங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். அதே சூழ்நிலைகளை நீங்களும் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு என்ன வேணும்? ஒரு வேலை வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வேலை கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க? இப்போ நீங்கள் கேட்ட வேலை கிடச்சிருச்சு, நாளைக்கு காலையில் உங்களுக்கு வேலைக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, வர சொல்லிட்டாங்க, நீங்கள் போக போகிறீங்க. உடனே நம்ம மனசில் என்ன தெரியுமா நினைப்போம்? போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? நான் சம்பாதிச்சிடுவேன்ப்பா, நான் சம்பளம் வாங்கிடுவேன், எனக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிக்க முடியும், மற்றவங்களுக்கு என்னால் செய்ய முடியும், ஒரு வேலை கிடைச்சா நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓடல. அதை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்மளால் அந்த நெகட்டிவ்குள்ளே போகாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். எப்போதுமே பாஸ்ட்டை பற்றி நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான், ஃப்யூச்சரை பற்றி பயந்துக்கிட்டு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். அப்போது இந்த ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்க மாதிரி, உங்களுக்கு வேலை வேணுமா வேலை, பொருளாதார நிலை உயரணுமா பொருளாதார நிலை, உங்களுக்கு வேறு என்ன, ஒரு நல்ல நண்பர்களை இருக்கணுமா, நல்ல உறவுகளை இருக்கணுமா, அப்போ அந்த உறவுகள் இப்போ உங்கள் கூட இருந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க.
ஸோ நீங்கள் கேட்ட அந்த நண்பர்கள் உங்கள் கூட இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரே ஒரு நிமிஷம் அந்த கற்பனை பண்ணி பார்க்கணும். நமக்கு இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறத இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. அதை நல்ல விஷயத்துக்கு பண்ணாமல் தவறான கற்பனை பண்ணிடுறோம். எப்படின்னா ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற அந்த பய உணர்வில் நம்மளோட எண்ணங்களை எல்லாத்தையும் போட்டுடுறோம். அதனால தான் நம்ம சூழ்நிலையும் அதே விதமாக அமையுது. நம்ம நினச்ச மாதிரியே நான் பயந்த அப்படியே நடந்துருச்சு நம்ம சொல்கிறோம். என்னைக்காவது நான் நினச்சேன் நல்லது அதே நடந்தது நம்ம சொல்கிறோமா? ஏன்னா நம்ம நல்லதை கம்மியாக நினைக்கிறோம். எப்போதுமே நம்மக்கிட்ட இல்லாததை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நமக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடச்சிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இது வரைக்கும் நல்லது நடந்திருக்கு, எல்லாமே நெகட்டிவாக நடந்திருக்கும். எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக பாசிட்டிவாக நடந்திருக்கும். அது சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறத பற்றி அக்கறையே தேவையில்லை. ஆக மொத்தம் நம்ம நினச்சது சின்ன விஷயமா இருந்தாலும் அது நடந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்போம். நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருள் அது சிறியதாக இருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷமாக வாங்கியிருப்போம். அதை மாதிரி தான். ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். நன்றி உணர்வை நிறைய வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு பதிவிலும் நான் தவறாமல் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசார உட்கார்ந்து அந்த அதிகாலை நேரம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த நன்றி உணர்வை செலுத்துறதுக்கு. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்மளுக்கு கிடைச்ச அத்தனை விஷயங்களுக்கும் சந்தோஷப்பட்டு சில நேரங்களில் நன்றி கூட சொல்ல வராது. அந்த சந்தோஷ உணர்வாக தான் வெளிப்படும். அந்த நன்றி உணர்வு கண்களில் கண்ணீராக கூட வெளிப்படும். எவ்வளவு கொடுத்துருக்குற இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்குது. நான் திருப்பி பதிலுக்கு என்ன செய்ய போகிறேன், ஏன்னா அதுக்கு என்ன செஞ்சால் எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் ஈக்குவலாக நான் திருப்பி அதுக்கு என்ன செய்ய முடியும்னு நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு பெருக பெருக கண்ணீர் அப்படி ஆறாக ஓடுங்க. இதெல்லாம் தாண்டி இல்லைங்க, எனக்கு உட்காரும் போதே பயம் வருதுன்னா ஒரு சின்ன விஷயம். அந்த பயம் வரும் நேரத்தில், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர நேரத்தில் உங்கள் மூச்சை ஒரு நிமிஷம் கவனிங்க. எப்போல்லாம் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வருதோ அப்பெல்லாம் மூச்சை கவனிக்கும் பொழுது நிதானமாக 3 முறை 6 முறை மூச்சை இழுத்து விடுங்களேன். அந்த எதிர்மறை எண்ணம் அப்படியே மாறும். இல்லைன்னா அந்த எதிர்மறையான எண்ணம் வரும் பொழுது உங்களோட மூச்சு காத்த வலது மூக்கில் அதிகமாக வருதா இடது மூக்கில் அதிகமாக வருதான்னு பாருங்கள். வலது மூக்கில் அதிகமாக வருது, அப்போது வலது மூக்கில் உங்கள் மூச்சு அதிகமாக வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணம் வந்துட்டுருக்குதுன்னா உடனடியாக அந்த மூச்சு காற்றை இடது மூக்குக்கு நீங்களாகவே மாற்றி சுவாசிக்கலாம். இப்படி செய்யும் பொழுதும் நிச்சயமாக அந்த எதிர்மறை உணர்வு உடனடியாக மாற்றப்படும். அப்படி மாறும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் உணர்வு மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் உங்களால் ஒரு நிதானமாகவும் நம்பிக்கையோடையாகவும் உங்களால் இருக்க முடியும். ஒரு சவாலான சூழ்நிலை வந்தால் கூட இல்லை இந்த சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இந்த மூச்சை கவனிக்கும் பொழுது நிச்சயமாக வரும். அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த தன்மையும் அந்த தைரியமும் உங்களுக்குள்ள வரும். எதிர்மறை உணர்வுகள் எதனால் வருது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் இருக்கும். எப்பொழுதுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ, அடுத்தவங்களை பார்த்து ஆதங்கப்படுறதோ, மற்றவங்களோட குறைகளை கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் இப்படி இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இப்படி கிடைக்குது, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு புலம்புறதோ, இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ளே இருக்கும்பொழுது தான் அந்த எதிர்மறை ஆற்றல் அதிகமாக உருவாகும். அதனால் அந்த மாதிரி குணங்கள் வரும்பொழுது நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், இல்லை நான் எவ்வளவு உயரியா ஒரு ஆத்மா, எவ்வளவு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நெருக்கமானவங்க, ஸோ என்னை இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நேசிக்குது, ஸோ எனக்கு என்ன கொடுக்குமோ அது நிச்சயமாக கொடுக்குன்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. உங்களுக்கு நீங்களே உள்ளுக்குள்ள அந்த அஃபர்மேஷன் மாதிரி, இல்லை நான் நம்பிக்கையோடு இருக்கேன், நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செஞ்சதில்லை, நான் முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன், இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து தரும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை முழுமையாக இந்த பிரபஞ்சத்தின் மீது வையுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சது எல்லாமே அன்கண்டிஷனல் லவ். அது நம்ம அதுக்கு கொடுத்தோமா கொடுக்கலையா, நம்ம செஞ்சோமா, இதெல்லாம் பார்க்காதுங்க. எல்லாரையும் அளவற்ற இந்த பிரபஞ்சம் அப்படி நேசிக்குது, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குது. அதே போலதான் நாமும் இந்த மனிதர்கள் மேல இருக்கிற குற்ற உணர்வு, பழிவாங்கும் உணர்வு, பொறாமை உணர்வு, சந்தேகம், புலம்பல்கள் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு எனக்கு என்ன கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த மற்ற மனிதர்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மற்ற உயிரினங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லி நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குன்றதுல சந்தேகம் உங்களுக்கே இருக்காது. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர வர உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டே வரணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம உயர்த்திக்கிட்டே வர வர நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிதோ அதை கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளால் எப்படி நம்மளை உயர்த்திக்கிட்டே வர வர உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனபலம், ஆன்மபலம் உருவாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா விஷயமும் எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கும். நம்மளும் நிறைய பேரை பார்த்து என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்கலையே அப்படின்னு ஆதங்கப்பட்டிருப்போம். எல்லா குறைகளும் இருக்கும். ஆனால் அந்த குறையோடையே இருக்கக்கூடாது. இல்லை,
அப்போ அந்த அந்த குறைத்தன்மை நமக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி இருக்குது, இது இப்படியே நிரந்தரமாக இருக்காது, நிச்சயமாக இது எனக்கு மாறுன்ற அந்த நம்பிக்கையை உடனே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே விதைக்கணும், ஏற்படுத்திக்கணும். என்னால் முடியும், எனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி துணை புரியும் அப்படின்னு, இந்த இறையருள் என் கூட பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் நம்பும் பொழுது இந்த பிரபஞ்சம் சத்தியமாக உங்களை கைவிடவே விடாது. பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்தி பாசிட்டிவான உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிடுச்சுன்னா யார் தடுத்தாலும் அது முடியவே முடியாது, உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதே போல் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு நினச்சிட்டா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், எத்தனை பேர் சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அது நடந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது தான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரபஞ்சம் அதை உங்கள்கிட்டேருந்து தள்ளி வச்சிருக்கு. அதை நீங்கள் மனசால் உணரணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்து கூட நீங்கள் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்கணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வழிமுறைகள், அதிகாலை நேரம் மூச்சை கவனித்தல், உங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கவனிக்கிறது, அந்த கவனிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு பேரமைதி ஏற்படும். அந்த அமைதியில் உங்களுக்கான பதில்கள் உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வர ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுறத நீங்க உணர முடியும், உங்களை நீங்களே உணர முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த வேலை, அது சின்ன வேலையோ ஒரு சாதாரண வேலையாக இருந்தா கூட ஒவ்வொரு நாளும் நீங்க அதை செய்யும் பொழுது அதுல ஒவ்வொரு விஷயத்துலையும் கான்சியஸா செய்யுங்க. ஒரு சின்ன காஃபி டீ குடிக்கிறோன்னா கூட, இல்லை ஒரு சும்மா ஒரு வாக் பண்றோம் அப்படின்னா கூட, நான் இப்போ நடந்துட்டு இருக்கேன், நான் இப்போ போயிட்டு இருக்கேன், நான் இப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனத்தோட நீங்க செய்ய செய்ய அந்த கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, அது உங்களுக்குள்ள வர வர உங்கள் மனசு எதை நினைச்சாலும் நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க. ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படலை, பாஸ்ட்டை பற்றி யோசிக்கல, ப்ரெசண்ட்டில் இருக்கிறீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு விஷயம் நடக்க நடக்க உங்களுக்கு சில நேரங்களில் ஐயோ நம்ம எதையாவது நினச்சா உடனே நடந்துருது, அதனால் நம்ம நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிச்சயமாக நம்ம புலம்பவே மாட்டோம். நான் எது நினச்சாலும் எனக்கு மட்டும் கிடைக்கலையே போகலையே, ஏன்னா இந்த புலம்பல்கள் தான் எதிர்மறை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு, எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பும் கருணையும் வச்சு, சந்தோஷமாக உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் மனசை கவனிக்க முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுடன் துணையாக இருந்து நீங்கள் கேட்டது அத்தனையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு நல்ல ஆன்மாவாக உயர்த்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வரவே வேண்டாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. என்ன உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.